வின்டேஜ் சூர்யா இஸ் பேக் விஸ்வநாத் அண்ட் சன். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றேன். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, சஞ்சய் விஸ்வநாத் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. அவர் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினவரா இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலைக்காக அப்ராடுக்காக போறாரு. 10 மாசத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையை கூட்டிட்டு வராரு. ஸோ அந்த குழந்தைக்கும் அமிதாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு படத்தோட கதை. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை படத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு அதை ரொம்ப சாதாரணமா சூப்பரா டீல் பண்ணிருப்பாங்க. அதை பார்க்கறது டே நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி படம் டெக்னிக்கலாவும் சரி, ப்ரொடக்ஷன் வேலையும் சரி, மியூசிக்காவும் சரி செம்மையா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துல சூர்யா சாரா இருக்கட்டும், அமிதாவா இருக்கட்டும், ராதிகா மாமா இருக்கட்டும், 3 பேருமே படத்தை கேரி பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன வேகமே தெரியல. செம்ம ஃபன்னா எமோஷனலா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் அங்க கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்துச்சு. நடுவில் ஒரு போர்ஷனுக்குள்ள போவாங்க, அது கொஞ்சம் லைட்டா இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸுமே சூப்பரா முடிச்சிருந்தாங்க. போன படம் கருப்பு அப்புறம் இது அப்படியே ஒரு ஆப்போசிட்டான படம். அது ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா படம். இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைனர் படம். ஸோ அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைனர் நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ முக்கியமா இந்த படத்தை உங்க குடும்பத்தோட ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மள ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.